ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் பெண்டன்ட்டை வச்சு ஒரு இன்விசிபிள் செயின் மேக் பண்ணலாமா? அதுக்கு கியர் லாக், பிந்தி பால்ஸில் பிக் சைஸும் ஸ்மால் சைஸும் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஹூக்கு. அடுத்து உங்களுக்கு சோக்கர் டைப்பில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 14 இன்ச்சு போதும். 14 இன்ச்சில் கியர் ஒயர் எடுத்துகிட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இல்லை லென்த் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். 2ஆக கட் பண்ண கியர் ஒயரில் 2 கியர் லாக் கட் பண்ணிவிட்டு இப்போ பெண்டன்ட்டோட ஒரு எட்ஜில் அந்த ஹோலில் நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு யூ டைப்பில் பெண்ட் பண்ணி இந்த கியர் லாக்கை லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிக் சைஸ் பிந்தி பால் போட்டு இதில் ஒரு கியர் லாக் போட்டு அடுத்து இதை லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கியர் லாக் ஆட் பண்ணி ஒரு 2 இன்ச்சு கேப்பில் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு ஸ்மால் சைஸ் பிந்தி பால், ஒரு பிக் சைஸ் ஸ்மால் சைஸ் போட்டு ஒரு கியர் லாக் போட்டு அதை லாக் பண்ணிக்கோங்க. இதை டைட்டாக லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடும் இதே மாதிரி கியர் வயரில் 2 கியர் லாக் போட்டு ஒரு பிக் சைஸ் பிந்தி பால், ஒரு கியர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். அதை லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைட் கியர் வயரில் ஒரு கியர் லாக், ஒரு ஸ்மால் சைஸ் ப்ளைன் பால், நெக்ஸ்ட்டு ஒரு பிந்தி பால் பிக் சைஸு, ஒரு ஸ்மால் பால் அப்படின்னு போட்டு அதுலேயும் ஒரு கியர் லாக் போட்டு அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஹூக் மாட்டுறதுக்கு கியர் வயரில் 2 கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு ஹூக்கையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கியர் வயரை யூ டைப்பில் பெண்ட் பண்ணி இந்த கியர் லாக்கில் இன்சர்ட் பண்ணி அதை லாக் பண்ணிக்கோங்க. வர்ணி ஹேண்ட்மேட்ஸ் பேஜில் மோஸ்ட் ஃபாஸ்ட்டு செல்லிங் ப்ராடக்ட் இன்விசிபிள் செயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின் இன்விசிபிள் செயின் தான். இப்போ நம்ம பெருமாள் இன்விசிபிள் செயினையும் லான்ச் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் சைடும் கியர் லாக்கை வச்சு இந்த மாதிரி யூ டைப்பில் பெண்ட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்விசிபிள் செயின் பெருமாள் பெண்டன்ட் வந்து நல்ல ஸ்டோன் ஒர்க்கோட சங்கு சக்கரம் தாமரை வித் இயரிங்ஸோடு அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க டிஎம் பண்ணுங்கள்.